இந்தியான்ற பேர் முதல்ல இலக்கியத்தில் கிடையாது. இந்தியாவுடைய வேர்னு சொல்லலாம். ஏன்னா இமய முதல் குமரி வரை சொன்ன ஒரு மொழி தமிழ் மொழி தான். இயல் கோட்பாடு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளினரி மேனர், ஒரு ஒழுங்குமுறை. இந்திகான்ற பேர் அந்த காலத்தில் இருக்குது. ஆனால் இது தமிழர் நாகரிகம் மிக பழமையான நாகரிகம், உலக மக்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம். உலக சீனர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஈஜிப்ட் மக்களுக்கும் கலிங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் உள்ள உறவை பற்றி ஆய்வு பண்ணேன். அப்புறம் குமரி கண்டம் பற்றி ஆய்வு பண்ணேன். கீழடி ஆய்வுன்றதை விட நமக்கு தமிழகத்தில் இப்போ 17 ஆற்றங்கரை நாகரிகம் இருக்குது. எப்படி கச்சதீவு தந்து இலங்கை வரைக்கும் பாய்ஞ்சதுன்றது தான் இப்போ நமக்கு நோக்கம். மதுரையுடைய முதல் சங்கம், கடலில் அழிஞ்சு போன சங்கத்தில் சமஸ்கிருத முந்தைய மொழி தமிழ்னு அவர் வாயால் சொல்ல வச்சாங்க. 17 ரூபாயில் இருந்து 17 ரூபாயில். வணக்கம், நான் ஒரிசா பாலு. இயற்பெயர் ராசிவ பாலசுப்ரமணிய ஆர்நேர். நான் இப்போ உறையூரில் பிறந்து தமிழகத்தில் விழுப்புரம், நெய்வேலி, சென்னையில் வளர்ந்து ஒரிசாவில் ஒரு 20 வருட வாழ்க்கை. அதுக்கு தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க சுற்றி வந்தது, அப்புறம் உலகம் சுற்றி வந்தது. இந்த அடிப்படையில் என்னுடைய முதல் ஆய்வு தமிழ் ஆர்வத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் கலிங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் உள்ள உறவை பற்றி ஆய்வு பண்ணேன். அப்புறம் குமரி கண்டம் பற்றி ஆய்வு பண்ணேன். இப்போ உலகம் முழுக்கும் போன தமிழர்கள் பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். தமிழர்களுடைய அறிவு திறன் பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் உலக தமிழர்கள் ஒருங்கிணைக்கிறது மூலமாக தமிழகத்துக்கு என்னென்ன செய்ய முடியும், உலகம் முழுக்க தமிழை எப்படி கொண்டு போக முடியும், தமிழியலை எப்படி கொண்டு போக முடியுன்றதை பற்றி பண்ணிகிட்ருக்கோம். இதில் மிக முக்கியம் நம்முடைய இயற்கை வளத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். இதில் விலங்குகள் குணங்களை உள்வாங்கி பண்டைய தமிழர்கள் எப்படி தனக்கான நாகரிகத்தை கட்டமைச்சு அதை உலகுக்கு சொன்னாங்க. தொடர்ச்சி இப்போ ஆற்றங்கரை நாகரிகம் எப்படி இருந்தது, அந்த ஆற்றங்கரை நாகரிகத்தில் 2000 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இனிமேல் என்ன பண்ணலான்ற மாதிரி என்னோடய ஆய்வு போயிட்டுருக்கு. கீழடி பற்றின ஆராய்ச்சி எப்படி தொடங்குச்சு, அதை தொடங்கினது யார், அதுக்கு பிறகான பணிகள் என்னென்ன, படிப்படியாக என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு? கீழடி ஆய்வுன்றதை விட நமக்கு தமிழகத்தில் இப்போ 17 ஆற்றங்கரை நாகரிகம் இருக்குது. அதில் வைகை ஆற்றங்கரை நாகரிகமாக தான் கீழடி பற்றி பேசலாம். ஏன்னால் வருஷ நாட்டில் வரக்கூடிய மழைநீர் வைகை ஆற்றங்கரை முல்லையாற்று வரையா எப்படி கச்சதீவு தந்து இலங்கை வரைக்கும் பாய்ஞ்சதுன்றது தான் இப்போ நமக்கு நோக்கம். அதில் ஏன்னா கீழடி ஆய்வுடைய முதல் கட்டம் என்னென்னா 73, 74 ஒரு கிணறு தோன்றப்போ ஒரு பள்ளி மாணவன் கணக்கில் ஒரு இடிபாடுகள் கிடச்சி அதை பள்ளி ஆசிரியர் கீழடி பாலசுப்ரமணிய ஐயா கிட்ட சொல்லி அவர் கடுமையான முயற்சி எடுத்து நாயக்கர் மகாலில் இருக்க தொழில்களுக்கு போய் சொல்லி வேதசல ஐயா பார்த்து அதன் தொடர்ச்சியாக தான் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு இந்த இடம் போய் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இவங்களுக்கு கனிமொழி அவங்க கேஸ் போடுறாங்க. அப்புறம் காவல்கோட்டை வெங்கடேசன் ஊடகம் மூலிமா இதை கொண்டு வராங்க. இப்போ தமிழக அரசு உதயசந்திரன் ஐயா அமைச்சர்லாம் இதை எடுத்து செய்கிறாங்க. இது ஒரு நீண்ட வரலாறு. இது ஒருத்தரை பற்றி நம்ம சொல்ல முடியாது. கீழடி ஆய்வுன்றது அதே மாதிரி வைகை ஆற்றங்கரை மிக வளமான பகுதி, 270 இடங்களுக்கு மேலே தொல்லியல் தரவுகளை கொண்டது. அதில் ரொம்ப முக்கியம் இந்த கீழடின்றதை விட இது மணலூர்ன்ற ஒரு இடம், அதை சுற்றி உள்ள ஊர்களை நம்ம ஆய்வு பண்ணால் மிக பழமையான நாகரிகம். ஏன்னா இப்போ உங்களுக்கு மதுரை என்ன ஆய்வு பண்ணாலும் நமக்கு 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி போக முடியல. தரவுகள் இருக்குது, பட் நகரமயமாக இருக்கிறதால நகரத்தை நம்ம தேட முடியல. பட் ஆனால் இந்த பகுதி வைகை ஆற்றங்கரை பகுதியில் மிக அருமையாக தரலாம். ஏன்னா வைகை ஆற்றில் 2 விஷயம் இருக்குது. பெரியார் அணைக்கட்டு உருவாவதுக்கு முன்பு, ஆண்டிப்பட்டி அணை உருவாகிறதுக்கு முன்பு இருந்த வைகை. இப்போ அணை கட்டி அந்த ஆற்றில் எப்பயாவது மழை காட்டில் தான் தண்ணி போகுது. முன்னெல்லாம் ஒரு காட்டில் பொய்யா குளக்குடி வைகைன்னு சொல்லி 2000 வருஷம் முன்னாடி இது மிகப்பெரிய ஆறாக கப்பல்கள் போகக்கூடிய ஆறுகளாக இருந்திருக்கு. அது இல்லாமல் தென்கிழக்கு ஆசியாவுக்கு வணிகம் செய்யக்கூடிய ஒரு ஆறாக இருந்திருக்கு. அதனால் அதோடைய வரலாற்று வரவியல், ஹிஸ்டோரியோகிராஃபி சொல்லுவோம், அதை தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி பற்றி எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கார், அவர்கிட்ட நேரில் பேசின அனுபவங்கள் இருக்கா? இருக்குது. நான் அந்த களத்துக்கே போயிருக்கேன். அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா தான் முதல் 2 பணிகள் பண்ணுறாரு. அவர் மதுரையை சார்ந்தவர், அந்த உணர்வு உள்ளவர். அவர் சிஸ்டமேட்டிக்காக இப்போ தமிழக ஆய்வுத்துறை பண்ணுறதுக்கும் இந்திய தொழில் துறை பண்ணுறதுக்கும் இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க முறைப்படி பயிற்சி பெற்றவங்க, அதை எக்ஸ்கவேஷன் சொல்லக்கூடிய அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. அவங்க பண்ணப்போ அதில் ராஜேஷ் இவங்கள இருந்தாங்க. அவங்க பண்ணப்போ சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க. ரொம்ப ஒரு மாடல் பண்ணி அதில் என்னென்ன அதில் பொருள் எடுத்தாங்க, பொருள் இருக்க பேர் எடுத்தாங்க, தங்கப்பட்டு எடுத்தாங்க, பல விஷயத்தை சிஸ்டமேட்டிக் பண்ணாங்க. இப்போ இருக்க தமிழக தொழில்துறை பண்ணுறப்ப கொஞ்சம் அனுபவம் குறைவானவர்கள் தான். அதனால் 3வது கூட நீங்கள் ஸ்ரீராம் பண்ண கூட அதில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஓரளவுக்கு உலகத்துடைய ஈடுபாடு அது வந்துடுச்சு. இப்போ குறிப்பாக கீழடி ஊடகத்துடைய பார்வையில் வந்துடுச்சு. ஆதிச்சநல்லூர் கூட அந்த பார்வையில் வரல, இரவிமங்கலம் வரல, கொடுமணல் பொருந்தல் இதெல்லாம் பெரும்பேர் இதெல்லாம் வரல. ஆனால் கீழடிக்கு மட்டும் ஒரு நன்மை என்னென்னா இது ஊடகத்தின் பார்வையில் அது வைரல் ஆகிடுச்சு. இப்போ ஹேஷ்டேக்குன்னு போகிற மாதிரி ஆகிடுச்சிங்க. கீழடியில் வாழ்ந்த மக்களோட நிலை என்ன, அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
இப்போ ஒரு சிக்கல் என்னென்னா, இப்போ எஃப்சி, பிசி, எம்பிசி, ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் வந்ததால் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம அது வெளியே சொல்ல முடியல. அந்த பகுதியில் உழுகுடிகள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இன்னி வரைக்கும் உழுகுடிகள் இருக்காங்க. ஏன்னா இப்போ இங்கே தண்ணி போன பிறகு, அங்கே கருவேலங்காடு வந்த பிறகு அந்த உழவர்களோட நிலை மாறிடுச்சு. இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன ஒரு உழவை நம்பி எப்படி இருந்தாங்க. ஒரு கீழடியை என்னை பொறுத்த வரைக்கும் கீழடி வந்து ஒரு பருத்தி நாகரிகம் தான் சொல்லலாம். பல இடங்களில் பரம்பொடி போன்ற இடத்துல பருத்தி நாகரிகம் இருந்திருக்கு, உழவு நாகரிகம் இந்த பக்கம் இருந்திருக்கு. சோழவந்தான் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது பல்வகையான உழவுகளை கொண்ட ஒரு ஆற்றங்கரை நாகரிகமாக தான் பார்க்குறோம். உங்களுக்கு தேனூர்னு ஒரு இடம் தெரியும், அந்த வைகை ஆற்றங்கரையில். தேனூரில் வந்து 2000 வருஷம் முன்னாடி தங்க கட்டி ஒரு கோதைன்ற பேரில் கிடச்சிருக்கு. அப்போ கீழடியுடைய ஆய்வை வந்து நம்ம கீழடின்னு பார்க்காம வைகை ஆற்றங்கரை நாகரிகம் பார்த்திங்கன்னா ஒரு உழுகுடிகள் வரலாறு, ஒரு கடலோடிகள் வரலாறு, ஒரு வணிகம் செஞ்சவங்க வரலாறுன்னு சொல்லி ஒரு பல வகையான உலோகம் செஞ்ச வரலாறு. ஏன்னா பவளம் இருக்குது, முத்துக்கள் கிடச்சிருக்கு, தங்கம் கிடச்சிருக்கு, எல்லா வகையான, அதாவது ஒரு வளமையாக வாழ்ந்த ஒரு மக்களுடைய நாகரிகத்தை கீழடியில் கிடைச்ச தொன்மை பொருள் வழியாக பார்க்கலாம். அது இல்லாமல் காளை மாடுகள், கீழடி சுற்றி கொந்தகை பகுதியில் இன்றைக்கும் மிகப்பெரிய காளை மாடுகள் வளர்க்கப்படுது. இது சிந்துவெளிக்கு இணையான, சிந்துவெளியில் இருந்த அதே காளை மாடு உருவம் இங்கே காளை மாட்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து மானுடவியல் தொடர்புலையும் இந்த ஆய்வு செய்யணும். இது வந்து வழக்கமாக தொல்லியல் முறையில் பண்ணுறாங்க. மானுடவியல் நாட்டார் வழக்கையில் பண்ணால் இன்றைக்கி வாழக்கூடிய மக்கள் எங்கேருந்து புலம்பெயர்ந்து எங்கே வந்தாங்க, அந்த மக்கள்கிட்ட இந்த கீழடியோட கூறுகள் என்ன இருக்குது, 2000 வருஷமாக இருக்கிற ஒரு நாகரிகத்தில் தொடர்ச்சியாக என்ன இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். கீழடியில் மதம், கடவுள் ஆகியவற்றை சம்மந்தப்படுத்துகிற ஏதேனும் அடையாளங்கள் கிடைச்சிருக்கா? ஆனால் சங்க இலக்கியத்தில் இருக்குது. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை குறிக்கக்கூடிய பாடல்கள், பரிபாடல்கள் போன்றதுல சிவனை பற்றி இருக்குது, உங்களுக்கு வந்து மாலியம் பற்றி இருக்குது. உங்களுக்கு தெரியும், மதுரைன்னா உங்களுக்கு சங்கம் தான் ஞாபகம் வரும். மதுரையுடைய முதல் சங்கம், கடலில் அழிஞ்சு போன சங்கத்தில் வந்து சிவன் தான் வந்து தலைவராக இருக்கார். அப்போ சிவன், அகத்தியர் இவங்கெல்லாம் வழிநடத்து. அதனால் இங்கே வந்து ஒரு மெய்யியல் கோட்பாடு ஒன்று இருந்திருக்கு நிச்சயமாக. அது இப்போ வந்து கிடைக்கல. அந்த ஒட்டுமொத்த வைகை ஆற்றங்கரையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் ஆய்வு பண்ணியிருக்கேன். அதனால் மெய்யியல் கோட்பாடு தமிழர்களுக்கு இன்னொரு வழிபாடு இருக்குது. உங்களுக்கு இறந்தவர்கள் வழிபடுறது அதெல்லாம் நம்மகிட்ட இருந்திருக்கு. அதனால் இது மெய்யியல் கோட்பாடு நிறைய இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். மெய்யியல் கோட்பாடு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளினரி மேனர், ஒரு ஒழுங்குமுறை. அந்த ஒழுங்குமுறை இருந்தால் தான் இவ்வளோ நாகரிகம், நெல் நாகரிகம் வந்து ஒரு சுருங்கையை வச்சுருக்காங்க. இங்கே வேளார் மக்கள் இருந்திருக்காங்க, மண்பானை வச்சு. உங்களுக்கு தெரியும், வேளார்ன்றது இன்றைக்கி தமிழகத்துடைய தெற்கு பகுதியில் அவங்க தான் வந்து வழிபாட்டு குறவு. அப்போ பானை செய்கிற பானைகள் அவ்வளோ பானை கிடச்சிருக்கு. பானை செய்கிற இடத்துல வந்து மெய்பாட்டு இயல் இல்லாமல் இருந்திருக்காது. இப்போ இது வரைக்கும் அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்படலை. அதான் உண்மை. கீழடி மூலமாக தமிழ்நாடு நாகரிகம், இந்திய நாகரிகம் அப்படின்னு பிரிக்கலாமா? அப்படி பிரித்து நடக்கிற விவாதங்கள் பற்றின உங்கள் பார்வை என்ன? இல்லை, இந்தியான்றது ஆங்கிலேயர்களை வடிவமைக்கப்பட்டு அதை பின்தொடர்ந்த ஒரு விஷயந்தான். இந்தியான்ற பேர் முதல்ல இலக்கியத்தில் கிடையாது. இந்துன்ற பேர் இருக்குது, சிந்துன்ற பேர் இருக்குது, அதாவது இந்துஸ்தான்ற பேர் இருந்திருக்கு. தவிர இந்தியான்ற பேர் இவங்க வச்சுருந்தான். இண்டிகான்ற பேர் அந்த காலத்தில் இருக்குது. ஆனால் இது தமிழர் நாகரிகம் மிக பழமையான நாகரிகம், உலக மக்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம். உலக சீனர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஈஜிப்ட் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நாகரிகம். இங்கே கிடைச்ச பொருட்கள் இங்கே வந்து வெறும் பட்டு வழி பாதை மட்டும் இங்கே போகல, இங்கே வந்து மிளகு வழி பாதை மட்டும் இங்கே போகல, இங்கே பருத்தி வழி பாதை போயிருக்கு, மட்பாண்ட பாதை போயிருக்கு, இங்கே வந்து உலோக பாதங்கள் போயிருக்கு, வைரக்கற்கள் இங்கேருந்து வாங்கியிருக்காங்க. உலகமே வியந்து பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கு. இது வந்து இந்தியாவுடைய வேர் தான் சொல்லலாம். ஏன்னா இமய முதல் குமரி வரைக்கும் சொன்ன ஒரு மொழி வந்து தமிழ் மொழி தான். அது இமய முதல் தென்குமரி வரைக்கும் சொல்லி மடகாஸ்கர் வரைக்கும் சொன்ன மொழியும் தமிழ் தான். அது குணக்கடல் முதல் குடக்கடல் சொல்லணும் தமிழ் தான். அப்போ வந்து இது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான மொழியாக தான் இப்போ உங்களுக்கு தெரியும், பிரதமர் கூட 2 தடவை வந்து இந்தியாவுடைய தொன்ம மொழி தமிழ் தான், சமஸ்கிருத முந்தைய மொழி தமிழ்னு அவர் வாயாலே சொல்ல வச்சாங்க. இப்போ அந்த மாதிரியில் பார்க்குறப்ப இது இந்தியாவுடைய ஒரு பெருமைக்குரிய மொழி, பெருமைக்குரிய பண்பாடு, இந்தியாவை வந்து உலகத்துக்கு அறிமுகம் பண்ண ஒரு மொழியாக தமிழை நம்ம எடுத்துக்கலாம். வடக்குக்கு சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா, மொகஞ்சாதாரோ ஆகிய நாகரிகங்கள் இருக்கிற மாதிரி தெற்குக்கு கீழடியை, அதாவது வைகை நாகரிகத்தை நம்ம வச்சுக்கலாமா? எதிர்காலத்தில் புத்தகங்களில் தெற்கோட அடையாளமாக கீழடி நாகரிகம் இருக்குமா? இந்தியாவுடைய முதல் பழமையான நாகரிகம் வந்து ஆதிச்சநல்லூர் நாகரிகம் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்புறம் அரிக்கமேடு நாகரிகம் பண்ணாங்க. அப்புறம் சென்னையில் ராபர்ட் ப்ரூஸ் போட்டு வந்து மெட்ராஸ் ஸ்டோன் எக்ஸ்பெக்டிங் பண்ணார். மிக பல தொன்மையான ஆய்வுகள் இங்கே தமிழகத்தில் நடந்திருக்கு. இப்போ கீழடி நடந்த பிறகு கடந்த 10 வருஷத்தில் பாறை ஓவியங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 20 வருஷத்தில் தொல் பழங்கற்கால நாகரிகம் அதிரம்பாக்கம் எக்ஸ்கவேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, சாந்தி பப்புலாம். இதை வைக்கி பார்க்குறப்ப இது ஒரு மிகப்பெரிய நாகரிகமாக கட்டமைக்கிறது. இப்போ வந்து முதல் தடவையாக உலகத்தில் வந்து ஈஜிப்ட் சிவிலைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இண்டஸ் சிவிலைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுமேரியன். இப்போ தமிழ் சிவிலைசேஷன் ஒரு கோட்பாடு வந்து உலகம் முழுக்க பேசப்படுறதா இருக்குது. என் கூட ஒரு ஐநா சபையில் ஒருத்தர் சொன்னார், தமிழ் இஸ் நோன் டு எவரிவேர்னு சொன்னார்.
அந்த மாதிரி தமிழ் என்ற ஒரு சொல், தமிழ் என்ற மொழி, தமிழ் என்ற மதம், தமிழ் என்ற இனம், இதுக்கு ஒரு தனித்தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்கு.